ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்ட் நம்ம இந்த ஸ்க்ரூ ஜாக் அசெம்பிளில கன்டின்யூ பண்ண போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் என்னென்ன பார்ட்ஸ் நம்ம வீடியோவா அப்லோட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் த பாடி. அண்ட் தென் 2வது பார்ட் ஸ்க்ரூ ஸ்பிண்டில். 3வது பார்த்தீங்கன்னா இந்த நட்டு. 4வது இப்போ இன்னைக்கு நம்ம போன டிசைன் பண்ண போறது பார்த்தீங்கன்னா இந்த கப்பு. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு நம்ம இதுல நம்ம பண்ண போறோம். ஸோ 1, 2 இந்த நட்டு போட்டாச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம சேனல் இந்த கப்பு தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர்ல ஃப்ரண்ட் பிளேன செலக்ட் பண்ணி நார்மல் டு வியூ வச்சுட்டு, ஸ்கெட்ச்ல போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க, சென்டர் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் லைன செலக்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் இப்போ இதுக்கான டோட்டல் இது ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்புக்கான ஹைட் 42 இருக்கு. ஸோ அதனால இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் டைமென்ஷன்ல போயிட்டு இதுக்கான லென்த்த 42ன்னு என்ன பண்ணிக்கோங்க, அசைன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இங்க குடுத்திருக்க இந்த ஹேட்ச்டு ரீஜியன் இருக்குங்கல்ல, இந்த ஹேட்ச்டு ரீஜியன மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கெட்ச் பண்ணணும். அஸ் த சேம் ஸ்கெட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இங்க சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அத டிரா பண்ணும்போது அதையும் கன்சிடர் பண்ணி டிரா பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2டி இந்த இத நம்ம ஃபர்ஸ்ட் வரையணும். ஸோ அதுக்கு லைன்ல எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாரி இந்த லைனுக்கான ப்ரொஃபைல இந்த மாரி இதோட ஹெட்டிங்க மேட்ச் பண்ணியே என்ன பண்ணுங்க, டிரா பண்ணுங்க. இந்த மாரி அப்ராக்ஸா என்ன பண்ணுங்க, இந்த மாரி இதுக்கு இதுவாகுற மாரி ரிலேட் ஆகுற மாரி வரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட அவுட்டர்ல இருந்து டோட்டல் டயா 45. ஸோ 45ல டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 22.5. ஸோ அவுட்டர் அவுட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ டைமென்ஷன்ல இப்போ முடிஞ்சது. ஸோ இதுலருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 22.5 வருது. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுக்கான இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குடுத்துருங்க. ஏன்னா அது ஆ இதுவாகுறதுனால. ஸோ இப்ப என்ன பண்ணுங்க, இது 6. ஸோ இது என்னன்னா, இப்போ இது பிக்ஸ்ட் ஆயிடும். ஸோ இப்ப இது மூவ் ஆகாது. அண்ட் தென் இப்போ இது பார்த்தீங்கன்னா 22.5. ஸோ இப்ப நமக்கு இந்த மாரி அந்த டைமென்ஷன்ஸ் நமக்கு கொலைட் ஆகாம இருக்கும். ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட் அந்த மாரி இது குடுக்கும்போது, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜ் டூ இது 22.5. ஸோ அதுல பாதி 11.25. ஸோ அப்போ கோ டூ த ஸ்மார்ட் டைமென்ஷன் ஃப்ரம் ஹியர் டூ திஸ் பாயிண்ட் நமக்கு 11.25 வரும். 11.25 mm. அண்ட் தென் அட் த சேம் டைம் இதுல இருந்து இதுக்கான ஹைட் ஹைட் பார்த்தீங்கன்னா 12 mm. அண்ட் தென் இப்போ இது இதுக்கான ஹைட் 12 mm ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. தென் டோட்டல் ஸோ 65. ஸோ அந்த எட்ஜ்ல இருந்து இது 65. ஸோ 65 டிவைடட் பை 2 32.5 சேம். ஸோ கோ டு த ஸ்மார்ட் டைமென்ஷன் ஃப்ரம் ஹியர் டூ திஸ் பாயிண்ட் நமக்கு 32.5 வரணும். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அகைன் ஒன்ஸ் அகைன் ஹைட் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஹியர் டூ ஹியர் நமக்கு 42 வந்துருக்கு. 42. ஸோ இப்போ இது எல்லாமே குடுத்துட்டோமா? இப்போ இந்த எல்லா ரீஜியனையும் குடுத்த உடனே நமக்கு இந்த ரீஜியன நம்ம அடிஷனலா நம்ம இதுக்கான டைமென்ஷன் நம்ம ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணா தான் நமக்கு ஸ்கெட்ச் இஸ் ஃபுல்லி டிஃபைன்ட் வருது. ஸோ இப்போ இந்த டயகிராம் அவ்வளோதான். ஏன்னா நமக்கு இங்க இருந்து இதற்கான டிஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. இங்க இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணணும்னா ஸ்கெட்ச குளோஸ் பண்ணிட்டு, அகைன் ஸ்கெட்ச செலக்ட் பண்ணிட்டு, ஒரு ஃபீச்சர்ல போயிட்டு ரிவால்வ் இந்த இந்த அசெம்பிளி டயகிராம பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லாமே இந்த மாரி ரிவால்வ் கமாண்ட் யூஸ் பண்ணி டிரா பண்ற மாரி இருக்கு. அடுத்தடுத்த நமக்கு டயகிராம்ஸ் ஆர் அசெம்பிளி இமேஜஸ் போகும்போது நமக்கு அதுக்கேத்த மாரி நமக்கு வெயிட்டேஜ் டயகிராம் இருக்கும். ஸோ அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ அத குடுத்து ரிவால்வ் குடுத்து தென் கிளிக் ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரெக்வயர்ட் ஷேப்ல நமக்கு என்னன்னா இது வந்துருச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள் மட்டும் தான் நம்ம இப்போ வரையணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச்ல போயிட்டு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. ஸோ இப்ப சர்க்கிள் பாத்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா? கீழ இந்த இந்த சென்டர் பாயிண்ட்ட மெர்ஜ் பண்ணி தான் வரணும். அதுதான் அதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டோட சென்டர் பாயிண்ட்டும், இதோட சென்டர் பாயிண்ட்டும் சேம். ஸோ நீங்க அப்படியே இந்த லைன் அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம சர்க்கிள வரையணும். வரைஞ்சுட்டு இந்த சர்க்கிளுக்கான டைமென்ஷன்ஸ் 10 mm டயாமீட்டர். இத குடுத்துட்டு ஓகே. ஏன்னா 5 ரேடியஸ் ஸோ டயா 10. இத குடுத்துட்டு இப்போ ஃபீச்சர்ஸ்ல போயிட்டு என்ன பண்றீங்கன்னா
எக்ஸ்ட்ரூட் கட் பண்றீங்க. எக்ஸ்ட்ரூட் கட், செலக்ட் த ஃபீச்சர். ஃபீச்சர் செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரூட் கட், பிளைண்ட்ல போயிட்டு த்ரூ ஆல் போத் குடுத்துட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து இது ஆயிடும். இப்போ இந்த டயகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாலா பக்கமும் இது இருக்கு. ஸோ, அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இதோட ஆப்போசிட் சைட் இதையும் செலக்ட் பண்ணி நீங்க வரையலாம். இல்லன்னா வந்து நமக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா வந்து பேட்டர்ன். ஸோ, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல சர்க்குலர் பேட்டர்ன். சர்க்குலர் பேட்டர்ன்ல போயிட்டு, இது வந்து நான் ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்டா பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பேசிங் அப்டின்னு இருக்கும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து நமக்கு டோட்டலா நமக்கு எத்தன கவுண்ட் வேணும் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 கவுண்ட் வேணும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க 4. ஸோ, 1, 2, 3, 4 ஈக்குவல் ஸ்பேசிங்ல வேணும். இல்லன்னா வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பேசிங்லயே வச்சு கிளிக் த டைரக்ஷன். ஸோ, டைரக்ஷனுக்கு வந்து கீழ இருக்கிற இந்த இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த 4மே வந்து இர்ரெகுலர்ல வருது. இப்போ இங்க வந்து ஃபீச்சர்ல வந்து ஆல்ரெடி வந்து நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், ஃபீச்சர்ல போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் கட்ட வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஸ்பேசிங் குடுத்துட்டு 360 டிகிரி. ஸோ, ஈக்குவல் ஸ்பேசிங்னாலே உங்களுக்கு 360 டிகிரி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ, இந்த கீழ இருக்கிற இந்த பேஸ் சர்க்கிள் இந்த பேஸ் அதான் வந்து டைரக்ஷன். ஸோ, அத பேஸா வச்சு எனக்கு வந்து ஆல்ரெடி 2 இருக்கு. ஸோ, டோட்டலா 4 நீங்க 2 குடுத்தீங்கன்னா 2 தான் வரும். ஸோ, டோட்டலா 4 குடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து 4 இது வந்து உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆயிடும். ஸோ, உங்களுக்கு அந்த டயகிராம்ல காமிச்ச மாரியே வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். ஸோ, இதுதான் வந்து இந்த கப்புக்கான டிசைன் வந்து அவ்வளோதான். இந்த கப்புக்கான டிசைன் தான் வந்து நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. இது வந்து சாலிட்வொர்க்ஸ்ல ஸ்க்ரூ ஜாக் அசெம்பிளி அந்த பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து 4த் வீடியோவா வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் இந்த வீடியோ வந்து. ஏன்னா 3 வீடியோ வந்து உங்களுக்கு இந்த நட்டு வந்து வரும் மேட் ஆஃப் கன் மெட்டல். இப்போ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைல்டு வாஷர் அண்ட் ஸ்க்ரூ இது 2த்தையுமே வந்து நம்ம ஒரே வீடியோல கவர் பண்ணிட்டு, அண்ட் தென் டாமி பார ஒரு வீடியோல கவர் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து பார்ட் டிராயிங் வந்து ஃபினிஷ் ஆயிடும். ஸோ சாலிட்வொர்க்ஸ்ல வந்து நம்ம இப்போ வந்து சாலிட்வொர்க்ஸ் மூவ் ஆயிருக்கோம். அதுல வந்து சின்ன சின்ன பார்ட் டிராயிங் போறத விட, பார்ட் டிராயிங் பிளஸ் அசெம்பிளி போனா நமக்கு அசெம்பிளிக்கான நாலேட்ஜும் நமக்கு சேர்ந்து இருக்கும். அதனால இந்த பார்ட் டிராயிங் முடிஞ்ச உடனே நம்ம அடுத்த வீடியோவா இப்போ இதுக்கு அடுத்த வந்து 2 வீடியோக்கு அப்புறம் நம்ம இதோட அசெம்பிளி டிராயிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல எதனா டவுட் இருந்தா வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏஆர் கேட் சொல்யூஷன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.